டெபியூட்டன் மணிவர்மன் அவர்களோட ஒரு நொடி. டைம்க்கும் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம்ன்றது இருக்கு. 8 லட்சம் கொடுத்து இடத்தோட பத்திரத்தை மீட்க போன கணவர் எம்.எஸ். பாஸ்கர் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு மனைவி கேஸ் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வேலைக்கு போன தன்னோட பொண்ணு வீட்டுக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ பொண்ணோட பாடி இறந்து போன நிலையில தோப்புல கிடைக்க 2 கேஸையும் போலீஸ் ஆகிய நம்ம ஹீரோ தமன்குமார் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்றாரு, அதுக்கு காரணமா இருந்த அந்த ஒரு நொடி எப்படி பல பேரோட வாழ்க்கையை பாதிக்குதுன்றது தான் மீதி கதைங்க. ஒரு கிளாக்கு ஏற்ப பெரிய முள்ளு எம்.எஸ். பாஸ்கரோட கேஸ், சின்ன முள்ளு பொண்ணோட கேஸ். இந்த 2 கேரக்டரோட உலகம்ல டைமுக்கு ஏற்ப நிறைய பிரச்சனைகளும் மனிதர்களும் இருக்காங்க. காரணம் என்னன்னு தேடி ஒவ்வொரு நொடியும் செகண்ட்ஸ் முள்ளு மாதிரி நம்ம ஹீரோ கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வர மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்த்தேங்க. இன்ட்ரெஸ்டிங்லி கிளாக் மாதிரியே கதை ஃபுல்லா சுத்திட்டு ஆரம்பிச்ச இடத்துலயே முடியறப்போ சினிமாட்டிக்கலி அந்த ஸ்கிரீன் பிளே ஒரு செம ஹையா கொடுத்துச்சு. அந்த ஒரு நொடி, அந்த ஒரு தவறு, அதை ஒத்துக்காம மேல அடுத்து நடக்கிற பல தவறுகள்னு அதை காட்சிப்படுத்தி இந்த விதம் கொடுக்க வேண்டிய இம்பாக்டை சரியாவே தந்துச்சு. ஸ்கூல் டைம்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கிறப்போ உண்மையை சொல்லி 4 அடி கூட வாங்கிக்கோ, தப்ப மறைக்க பொய் சொல்ல ஆரம்பிச்சுன்னா அதை மறைக்க இன்னொரு பொய், தென் அந்த பொய்யை காப்பாற்ற இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிட்டே போகும். உன்னால மற்றவங்களும் அந்த பொய்யை நம்பி பாதிக்கப்படுவாங்கன்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆல்மோஸ்ட் அதே மாரல் ஸ்டோரி தான் இந்த படமும் சொல்லியிருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல நேரமும் காலமும் நமக்கு ஃபேவரா இல்லாட்டி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை தலையில்லா திரும்பிடும்னு சொல்லிட்டு இந்த 2 மணி நேரம் கிட்ட ஓடக்கூடிய இந்த படத்துல இயக்குனர் ஆடியன்ஸ் நம்ம டைமை மதிச்சு ஒரு படைப்புன்றது கொடுத்திருக்காரு. அதுல அவருக்கு கிடைச்ச அந்த லிமிடெட் பட்ஜெட் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள கேஸ்ட் க்ரூ மேக்கிங்னு அதற்கேற்ப சில சின்ன இக்னோரபிள் ஃபிளாஸ் அண்ட் காம்ப்ரமைசஸ்லாம் பண்ணிருக்காங்க. சில பில்டப்ஸ் டு சாங்ஸ்லாம் அவ்வளோ தேவையில்லை, குறைச்சிருக்கலாம். பட் நெவர்தலஸ் அந்த வாய்ப்பை இயக்குனர் சரியா பயன்படுத்தி நல்ல படமாவே கொடுத்துருக்காருங்க. எங்கேயுமே போர் அடிக்காம கடைசி வரை உங்களை கெஸ் பண்ண வச்சு எங்கேஜிங்கா இன்வெஸ்டடா கொண்டு போயிருப்பாங்க. எமோஷன்ஸை படத்தோட மியூசிக் சூப்பராகவே எலிவேட் பண்ணியிருக்கு. 2 கதை இன்வால்வ் ஆகியிருக்கனாலையும் நான் லீனியர்ல நிறைய கேரக்டர்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஸ்பெக்டிவ்னு பயணிச்சனாலையும் பொண்ணோட கேஸ் வரப்போ எம்.எஸ். பாஸ்கர் இஷ்யூ அண்ட் வைஸ் வர்சான்ற மாதிரி அந்த பிரச்சனை நம்ம மைண்டுக்குள்ள கொஞ்சம் டைல்யூட் ஆகுச்சு. பட் யாராருக்கும் எப்போ அந்த ஒரு நொடி வரும்ன்ற அந்த ஆர்வம்ன்றதை திரைக்கதை டிராப் ஆக விடாம ஸ்ட்ராங்காகவே ஹோல்ட் பண்ணுச்சுங்க. எடிட்டருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். பிகாஸ் படம் நல்லாவே புரிஞ்சு. சில பேருக்கு டூ மச் டு ஃபாலோ அப் மாதிரியும் இருக்கலாம். பட் பர்சனலி ஐ வாஸ் ஹைலி இம்ப்ரெஸ் நண்பா. ஆல்மோஸ்ட் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கம் மர்டர் மிஸ்ட்ரின்னு பார்க்குறப்போ டொமினோவோட அன்வே ஷிப்பின் கண்டேதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு மலையாள படம் வந்துச்சு. அது நிறைய ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடினாங்க. இந்த படம் அதெல்லாம் விடவே வேற லெவல்ல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிட்டு லேட்டா ஓடிடில வரப்போ பார்த்து ஃபயர்லாம் விட்டுறாதீங்க. இப்போவே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர் டு மர்டர் மிஸ்ட்ரி ஜானர்லாம் பிடிக்கும் ரசிகர்கள் தியேட்டரிக்கலி தாராளமா நம்பி போய் பார்க்கலாங்க. இந்த நல்ல படம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற காசுக்கும் டைமுக்கும் திருப்தியான ஒரு அவுட்டிங்கா அமையும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நண்பா.